சொல்லிதான் நினைப்பேன். ஸோ அது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸோ இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2.1 ரிலேட்டட் தான் உங்களுக்கு 1 மார்க்ஸே வரும்ப்பா. ஸோ இப்போ அது ரிலேட்டட்ல தான் வந்து 1 மார்க் கொஸ்டின் நமக்கு லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 இயர்ஸ் தான் என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கட்டு. ஸோ சைன் π/3 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அந்த எக்ஸைஸ் 2.1ல அந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் அந்த டேபிள் கிளியரா அந்த ஃபார்முலா கிளியரா இருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சைன் π/3 கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் π/3 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஓகே. ஸோ இப்போ நமக்கு சைன் π/3 அப்படியே வந்து சைன் π/3 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ சைனோட வேல்யூ எப்போ உங்களுக்கு 1/2 வரும்? ஸோ π/6. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. சைன் π/3 பிளஸ் π/6. ஸோ எல்சிஎம் வந்து 6 எடுத்துக்கோங்க. ஸோ டினாமினேட்டர்ல 3 இருக்கு. ஸோ 2π பிளஸ் π. ஸோ ஈக்குவல் டு சைன். ஸோ 3π divided by 6. Okay. So cancel பண்ணீங்கன்னா 1 3s are 3, 2 3s are 6. So sin π/2. So sin 90 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 1. So அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. புரியுதா பாருங்கப்பா. இந்த டவுட் இருக்கா பாருங்க. ஓகே. So next second question பாருங்கப்பா. The principal value of cos inverse of 1/2 plus sin inverse of minus 1/√2 is கொடுத்துருக்காங்க. 2021ல இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாம்ல. ஓகே. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். முதல்ல காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 பிளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/√2. ஸோ முதல்ல காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ π/3. அடுத்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது minus sin inverse of x. So minus sin inverse of 1/√2. So π/3 minus sin inverse of 1/√2. So sin ஓட வேல்யூ அப்போ உங்களுக்கு 1/√2 வரும். So π/4. ஓகே. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் 12. ஸோ இப்போ டினாமினேட்ல உங்களுக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 3 இருந்துன்னா 4π வரும் மைனஸ் 3π. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 4π minus 3π is equal to 5/12. So option A the answer. So maximum the principal value, domain and range and the concept clear இருந்தீங்கன்னா inverse trigonometric functionsல கண்டிப்பா 1 mark question ஈஸியா போட்டுடலாம். புரியுதா பாருங்க. Okay. So third question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The principal value of tan inverse of tan 9π/8 கொடுத்திருக்காங்க. So option A π/8, 3π/8, minus π/8, option D minus 3π/8 கொடுத்திருக்காங்க. So இதுவும் உங்களுக்கு 2021 தான் வேற செட்ல கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல tan inverse of tan 9π/8க்கு நமக்கு டைரக்ட் வேல்யூ தெரியாதுப்பா. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது tan inverse of tan 9π/8. ஓகே. ஸோ அப்போ tan inverse of ஸோ இந்த 9π/8 அப்படின்றது எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்க. ஸோ tan π plus π/8. ஓகே. ஸோ ஏன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8π plus π. ஸோ 9π/8. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு பாருங்க. ஸோ tan 180 plus theta. ஸோ tan 180 plus theta is equal to tan theta. ஸோ அப்போ tan inverse அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ tan 180 plus theta-னா ஸோ tan π/8. இப்போ tan inverse of tan x equal to உங்களுக்கு என்னன்னு வந்துடும் x வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன மட்டும் வரும்? ஸோ π/8. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதா பாருங்கப்பா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. What is the domain of the function cos inverse of 2x minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு உள்ள முதல்ல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ 2x minus 3 கொடுத்துருக்காங்க. அப்ப 2x minus 3 எடுத்து எனக்கு காசோட டொமைன் எதில் இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு முதல்ல. ஸோ இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 2x minus 3. ஓகே. ஸோ இப்போ காசோட டொமைன் எதில் இருந்து எது வரைக்கும் நமக்கு -1 இருந்து +1 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அது எழுதிருங்க.
இப்போ இந்த இடத்துல நான் டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ன்னு வரும். அப்போ நான் ஒரு +3 ஆட் பண்ணும் 2ஆல டிவைட் பண்ணும். அப்பதான் நான் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், ஆட் 3 போத் சைட்ஸ் 3 ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும், -1 + 3 less than or equal to 2x - 3 + 3. ஸோ less than or equal to 1 + 3. அப்போ 3 - 1 உங்களுக்கு என்ன வந்துடும், 2 வந்துடும். இங்க -3 + 3 கேன்சல். ஸோ 2x வந்துடும். ஸோ less than or equal to 4. இப்போ அடுத்து என்ன பண்ணும், டோட்டலா எல்லாத்துக்கூடயும் டிவைட் 2 போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் 2ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு x கிடைச்சிடும். ஸோ 2 divided by 2. ஸோ 2x divided by 2. அடுத்து 4 divided by 2. ஸோ அப்போ 2 divided by 2 1. ஸோ இங்க 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ அடுத்து 4 divided by 2. ஸோ அப்போ என்ன இன்டர்வல் வருது உங்களுக்கு எக்ஸுக்கு, ஸோ 1, 2 less than or equal to கொடுத்துருக்காங்க. ஸோ less than or equal to கொடுத்தாவே என்னது உங்களுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல், ரெண்டுத்துலையுமே பிராக்கெட் இன்க்ளூட் ஆகும். அப்போ என்ன வரும், 1, 2. ஸோ 1ன்ற நம்பரும் இன்க்ளூட் ஆகும், 2வும் இன்க்ளூட் ஆகும். ஸோ 1 less than or equal to x less than or equal to 2. ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதா பாருங்க, இந்த டவுட் இருக்கா பாருங்க. ஓகே, ஸோ 5th கொஸ்டின் லிசன் பண்ணுங்க. ஸோ த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan inverse of √3 minus cot inverse of -√3 இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேம் இது 2020ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு முதல்ல tan inverse of √3. ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan inverse of √3 minus cot inverse of -√3. So equal to, so tan inverse of √3 அடுத்து minus, so cot inverse of -x. So cot inverse of -x equal to pi minus cot inverse of x. So pi minus, so cot inverse of x. Okay. So அப்ப என்ன வந்துரும், இப்போ இந்த இடத்துல இங்க மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆயிடும், இதை மல்டிப்ளை பண்ணா +1. ஸோ அப்போ tan inverse of √3. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் cot inverse of √3. இதை செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. இங்க மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் பை. அப்ப tan inverse of √3 plus cot inverse of √3. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு, இதோட ஃபார்முலா வந்து π/2. ஸோ tan inverse of √3 plus cot inverse of √3 is equal to, இது ஃபார்முலா எப்படி வரும்னா tan inverse of x plus cot inverse of x is equal to π/2 வரும். பட் நமக்கு இங்க x-க்கு பதிலா √3 இருக்கிறதுனால tan inverse of √3 plus cot inverse of √3 is equal to π/2. ஸோ minus π. ஸோ அப்ப LCM 2 வந்துரும். ஸோ π minus 2π. So pi minus 2pi is equal to minus π/2. So answer option B the answer. புரியுதா பாருங்க, டவுட் இருக்கா பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க 6th question. So find the principal value of tan inverse of √3 minus secant inverse of -2. Okay, so first உங்களுக்கு tan inverse of √3 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், அது செப்பரேட்டா எழுதிக்கோங்க. So tan inverse of √3 minus secant inverse of -2. ஸோ அப்போ tan inverse of √3. ஸோ tan ஓட வேல்யூ நெகட்டிவ் இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா செக் பண்ணணும், tan inverse of -x. இப்போ tan inverse of √3 தான் சொல்றாங்க. ஸோ tan ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு √3 வரும், ஸோ π/3 மைனஸ் secant inverse of -2. ஸோ secant inverse of -x ஓட ஃபார்முலா. ஸோ secant inverse of -x ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, π minus secant inverse of x. ஸோ secant inverse of -x is equal to, ஸோ π minus secant inverse of x. So அப்ப secant inverse of -2 is equal to pi minus secant inverse of என்ன இருக்கு உங்களுக்கு, so π/3. pi minus secant inverse of 2 வர x எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல π/3 minus pi அடுத்து minus into minus plus. So secant inverse of 2. So secant ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு 2 வரும், so 60. So π/3. Okay. So π/3 plus π/3 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா so 2π/3. So minus pi. Okay. So அப்ப LCM என்னது, இந்த டினாமினேட்டர்ல எது இல்லைன்னா இந்த இடத்துல 1. So LCM உங்களுக்கு 3. So 2pi minus, so இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 3pi. Okay. So அப்ப ஆன்சர் என்ன வரும், 2 minus pi, 2 minus 3 minus pi divided by 3. So அப்ப ஆன்சர் minus pi/3. புரியுதா பாருப்பா. So 7th என்ன கேட்டிருக்காங்க பாருங்க.
So write value of cos inverse of minus 1 by 2 plus 2 sin inverse of 1 by 2 இருக்காங்க. So அப்ப முதல்ல அதில் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. So cos inverse of minus 1 by 2 plus 2 sin inverse of 1 by 2. Okay. So first formula உங்களுக்கு தெரியும். Cos inverse of minus x ஓட formula pi minus cos inverse of x. So cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. அடுத்து plus 2 sin inverse of 1 by 2. Okay. So pi minus cos inverse of 1 by 2. So எதோட வேல்யூ காசோட வேல்யூ 1 by 2 வரும். So pi by 3 plus 2 into sin inverse of 1 by 2. So sin ஓட வேல்யூ எது உங்களுக்கு வந்து 1 by 2 கிடைக்கும். So sin 30 ஓட வேல்யூ 1 by 2. So 2 into pi by 6. So இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. So pi minus pi by 3. So 3 pi minus pi வந்துரும். So 3 pi minus pi. So 2 pi by 3. So 1 2s are 2, 3 2s are 6 plus pi by 3. Okay. So அப்ப LCM என்ன வந்துரும் உங்களுக்கு? So 3 வந்துரும். So 2 pi plus pi equal to 3 pi divided by 3. So 3 cancel ஆயிடுச்சுன்னா so உங்களுக்கு என்னது pi. So answer என்னது உங்களுக்கு pi the answer. Okay, so என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. So write the principal value of tan inverse of sin inverse of minus pi by 2. So அப்ப முதல்ல first அந்த function எடுத்து எழுதிக்கோங்க. So tan inverse of sin inverse of minus pi by 2. Okay. So இப்ப நமக்கு formula என்னது? Sin inverse of minus x is equal to formula minus sin inverse of x. So sin inverse of minus x is equal to minus sin inverse of x. So அப்ப இந்த இடத்துல sin inverse of minus x க்கு பதிலா நமக்கு என்ன வரும்? Minus sin inverse of x. So அப்போ minus sin inverse of pi by 2. Okay. So இப்ப நமக்கு tan inverse of minus sin inverse of pi by 2. So sin ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு pi by 2 வரும்? Sin inverse of pi by 2. அப்படிதான் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின்ல sin pi by 2 கொடுத்துருக்காங்களா? Sin inverse of ஒரே நிமிஷம். Sin of okay. சரி ஓகே. நம்ம sin inverse of எடுத்துக்கலாம். So minus sin inverse of pi by 2. So minus sin inverse of pi by 2. So sin ஓட வேல்யூ எப்போ pi by 2? Minus sin inverse of pi by 2. Sin inverse of pi by 2. So sin inverse of x. So sin inverse of x equal to minus sin inverse of x. So tan inverse of minus sin inverse of x என்னது minus sin inverse of pi by 2 1. அப்போ உங்களுக்கு tan inverse of எப்போ வந்து உங்களுக்கு minus 1 வரும் tanல பாத்தீங்கன்னா minus tan pi by 4 ஓட வேல்யூ 1. So tan inverse of minus tan pi by 4. So இப்போ இந்த minus tan theta அப்படின்றது எப்படி எழுதலாம்? So tan of minus pi by 4 எழுதலாம். So tan inverse of tan of minus pi by 4. Okay. So இப்போ tan inverse of tan x equal to உங்களுக்கு என்னது ஃபார்முலா? So tan inverse of tan x equal to x. So அப்போ minus pi by 4 வரும். So அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். So tan inverse of tan x equal to x. So minus pi by 4. புரியுதா பாருங்க? So என்ன கேட்டிருக்காங்க பாருங்க 9th question. So find the value of cot pi by 2 minus 2 cot inverse of root 3 ன்னு சொல்றாங்க. So அப்போ முதல்ல கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So cot pi by 2 minus 2 cot inverse root 3 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. So இப்போ முதல்ல இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. So இங்க நமக்கு cot 90 minus theta. ஏன்னா 180 pi by 2ன்றது 90. So cot 90 minus theta. So cot 90 minus theta அப்படின்னா என்னது ஃபார்முலா? tan theta. So அப்போ tan இப்போ இந்த இடத்துல thetaன்றது என்னது உங்களுக்கு? So 2 cot inverse root 3. So 2 cot inverse root 3. Okay. So equal to tan. So 2 into cot inverse of root 3. So cot ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு root 3 வரும்? So pi by 6. Okay. So cancel பண்ணீங்கன்னா so 3.
ஓகே ஸோ அப்போ என்ன வந்துடும் ஸோ tan pi by okay so tan pi by 3 so tan 60 ஓட வேல்யூ so tan 60 equal to இத பாருங்க tan 60 equal to 3 so 10th question என்ன கொடுத்திருக்காங்க வரப்ப so write the principal value of cos inverse of root 3 by 2 plus cos inverse of minus 1 by 2 சொல்றாங்க so முதல்ல ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க so cos inverse of root 3 by 2 plus cos inverse of minus 1 by 2 okay so இப்போ இந்த இடத்துல cos inverse of minus x ஓட ஃபார்முலா என்னது pi minus cos inverse of x so cos inverse of root 3 by 2 plus cos inverse of minus x na so pi minus so cos inverse of x okay so cos inverse of root 3 by 2 so cos ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு root 3 by 2 வரும் so pi by 6 so இப்போ இது plus pi minus so cos inverse of 1 by 2 so cos ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு 1 by 2 வரும் 30 sorry 30 என்ன பாரு 180 by 60 degree okay so இங்க தான் root 3 by 2 தான் 30 இங்க வந்து 60 degree okay so இப்போ இதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும் so இப்போ LCM என்ன வந்துரும் உங்களுக்கு 6 so அப்ப இங்க வந்து pi plus இங்க எதுவும் இல்லைன்னா 1 so அப்ப 6 pi அடுத்து minus இங்க 3 இருக்குன்னா so 2 pi okay so இதை டோட்டலா எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்க so இங்க எது இல்லைன்னா 1 so 1 plus 6 7 so 7 minus 2 5 pi divided by 6 so that's do the paper so 11th question I get to so write the value of tan inverse of 2 sin 2 cos inverse of root 3 by 2 get so முதல்ல function என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க so tan inverse of 2 sin 2 cos inverse of root 3 divided by 2 okay so ஒரு ஃபங்க்ஷனா உள்ள பிராக்கெட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுவாங்க so முதல்ல tan inverse of அடுத்து 2 sin அடுத்து 2 into cos inverse of root 3 by 2 so cos ஓட வேல்யூ எப்ப எனக்கு root 3 by 2 வரும் so pi by 6 so first bracket கம்ப்ளீட் க்ளோஸ் பண்றேன் இப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணலாம் 1 2s are 2 3 2s are 6 so tan inverse of அடுத்து என்ன இருக்கு எனக்கு 2 sin pi by 3 okay so அப்போ tan inverse of so 2 into sin pi by 3 so sin oda value sin 180 by 360 so sin pi by 3 na so root 3 by 2 so ipo enna agum 2 2 cancel appo remaining enna irukum so tan inverse of root 3 so tan inverse of root 3 so tan oda value எப்ப எனக்கு root 3 கிடைக்கும் so tan 60 so pi by 3 புரியுதா பாருங்க பிராக்கெட் இருக்குறது 1 by 1 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் okay so என்ன கேட்டிருக்காங்க பாருங்க क्वेश्चनல cos inverse write the value of cos inverse of 1 by 2 plus 2 sin inverse of 1 by 2 okay so cos ஓட வேல்யூ எனக்கு எப்போ 1 by 2 வரும் cos 60 degree so அப்போ pi by 3 plus 2 sin ஓட வேல்யூ எப்போ 1 by 2 வரும் sin 30 so sin 30 na so pi by 6 okay so இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2 3 2s are 6 so அப்ப ஆன்சர் என்ன வந்துரும் pi by 3 plus pi by 3 so equal to so 2 pi by 3 so இந்த ஆன்சர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் புரியுதா பாருங்க